வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். முதலிடை பருவத் தேர்வு 2025 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025 காமர்ஸுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். டோட்டல் மார்க் வந்து 50 மார்க்கு. பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வந்து 10 1 மார்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷினை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏதேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. வினா எண் 17 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் மேற்பார்வை வீச்சுள்ளை என்பது யாது, முக்கிய முடிவு பகுதிகள், மூலதன சந்தையின் பங்கேற்பாளர் யார், அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன, பங்கு சந்தை என்றால் என்ன, செபியின் 2 நோக்கங்களை கூறு ரொம்ப முக்கியம், அமைப்பு நிறுவனங்களின் கூறுகள் யாவை. அதே மாதிரி ஏவேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. மேலாண்மையினை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக, பணியமர்த்தலின் முக்கியத்துவம் பற்றி கூறுக, குறியிலக்கு மேலாண்மை ஏதேனும் 3 செயல்முறைகளை பட்டியலிடு, மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன, கருவூல ரசீதின் வகைகளை வரி ஏதாவது 3, அதே மாதிரி புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கிற்கு தேவைப்படும் ஆவணங்களை கூறு. காளை கரடி ஒரு முக்கியமான கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு 5 மார்க் அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. நவீன மேலாண்மை கோட்பாடுகளை வெறி ஏதாவது ஒரு 5 எழுதுனா நீங்கள் போதும். மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக, முதல் நிலை சந்தை மற்றும் 2ஆம் நிலை சந்தை வேறுபடுத்துக ஏதேனும் 5, அரசு பத்திரங்களின் இயல்புகள் வெறி ஏதேனும் 5, பங்கு சந்தை பொருட்கள் பரிமாற்ற வேறுபடுத்துக ஏதேனும் 5, செபியின் அதிகாரங்கள் பற்றி வரி. ஸோ 5 பாயிண்ட் வந்து எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் ஆர்ட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.